சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்கள். நாம இன்றைக்கு ஏப்ரல் 29, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கான முதல் கேள்வியை பாருங்க. கவாச் பாதுகாப்பு தொழில்நுட்பம் எந்த போக்குவரத்துடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ரயில் போக்குவரத்துடன் தொடர்புடையது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் தமிழ்நாட்டில் கூட சாலை விதிமீறல்களை கண்காணிப்பதற்காக ஈச்சலான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறையை புதிதாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் விமானத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் டிஜி யாத்ரா திட்டத்தை செயல்படுத்துறதா சமீபத்திய காலங்களில் நம்ம படிச்சிருந்தோம். அதை ரிவைஸ் பண்ணுறோம். கப்பல் போக்குவரத்து பொறுத்த வரைக்கும் அதாவது நீர்மூழ்கி கப்பல்களுக்கு சென்சார் தொழில்நுட்பத்தை சமீபத்திய காலங்களில் உலக அளவில் துருக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் நம்ம படிச்சிருந்தோம். ஸோ அதையும் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தற்பொழுது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ரயில் பாதுகாப்பு தொழில்நுட்பமாக கவோச் டெக்னாலஜி விளங்குது அப்படின்றது மட்டும்தான் படிச்சிருக்கோம். சரி, ஏன் இப்போ இதை படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா தென்னக ரயில்வேல 25 வழித்தடங்கள்ல இந்த கவோச் தொழில்நுட்பத்தை நிறுவுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2216 கிலோமீட்டருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கவோச் டெக்னாலஜியுடைய நோக்கம் என்ன? விபத்தில்லாத ரயில் பயணத்தை மேற்கொள்வது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கவோச் டெக்னாலஜிக்கான அறிவிப்பை இந்தியாவில் முதல் முறையாக 2021 பட்ஜெட்டில் இந்திய நிதியமைச்சர்கள் சொல்கிறாங்க. ஸோ ஆத்ம நிர்பார் திட்டத்தின் உறுதுணையோடு இந்த கவோச் டெக்னாலஜியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ கவோச் தொழில்நுட்பம் அப்படின்றது ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக பார்க்கப்படுகிறது. தானியங்கி ரயில் மோதல் தவிர்ப்பு பாதுகாப்பு அமைப்பாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரே டிராக்ல இப்ப 2 ரயில்கள் பயணம் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்திலேயே 2 ரயில்களுக்குமே சிக்னல்ஸ் அப்படின்றது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆபத்து காலங்கள்ல ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிரேக் சிஸ்டம் அப்படின்றது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. மூடுபனி காலங்கள்ல இந்த கவோச் டெக்னாலஜி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட கவோச் டெக்னாலஜியை தான் இப்ப சதர்ன் ரயில்வேல இன்ட்ரடியூஸ் பண்றதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரயில் ஆக்சிடென்ட்டை தவிர்ப்பதற்காக ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சமீபத்திய காலங்களில் கூட ஒடிசால பாலசோர் அப்படின்ற இடத்துல மிகப்பெரிய ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் அப்படின்றது நடந்தது. ஸோ இந்த கவோச் டெக்னாலஜிலாம் ஃபாலோ பண்ணியிருந்தா அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்காது அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரயில் போக்குவரத்துடைய முக்கியத்துவம் சார்ந்து நம்ம புக்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உள்நாட்டு போக்குவரத்திற்கான உயிர் நாடியாக திகழுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தரைவழி போக்குவரத்து அமைப்பின் முதுகெலும்பாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மக்களை ஒன்றிணைப்பதன் மூலம் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதற்கு ரயில் போக்குவரத்து அப்படின்றது உதவிகரமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அழுகக்கூடிய பொருட்களை விரைவில் எடுத்து செல்லக்கூடிய போக்குவரத்தாகவும் இருக்கு. தொழிற்சாலைக்கும் மூலப்பொருட்களை கொண்டு சேர்க்கக்கூடிய போக்குவரத்தாகவும் இருக்கு. ஆசியாவிலேயே மிகப்பெரிய ரயில்வே கட்டமைப்பை நாம வச்சிருக்கோம். உலக அளவுல 2வது மிகப்பெரிய ரயில்வே கட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உலக அளவுல பெரிய ரயில் கட்டமைப்பு வச்சிருக்கக்கூடிய முதல் நாடு எது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். இப்போ தொழில்நுட்பம் சார்ந்து கவோச் டெக்னாலஜி ரயில்வேவுடன் தொடர்புடையதுன்னு படித்தோம். அது மாதிரி ப்ளூடூத் டெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதற்கான ஆன்சர் என்ன? ஸோ என்ன சொல்றாங்க? இரு கருவிகளுக்கு இடையே உள்ள கம்பி இல்லா தொடர்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டிவைஸ் தாங்க ப்ளூடூத் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, செகண்ட் கேள்வி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கேள்வி எப்படி பார்த்தோம்? கரண்ட் அஃபேர் சார்ந்த ஒரு டெக்னாலஜி. ஸோ அந்த டெக்னாலஜி எந்த தொடர்புடைய ஃபீல்டோ அது சார்ந்து புக் கண்டென்ட், அப்புறம் ஒரு டெக்னாலஜி சார்ந்த ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது கேள்வி 2024 இந்தியாவில் பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்ட மாநிலங்களில் சரியானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ 2024 பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 4 மாநிலங்கள்ல பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ எந்தெந்த மாநிலங்கள்ல? ஆந்திரா, ஒடிசா, கேரளா, சமீபத்திய காலங்களில் இப்போ ஜார்க்கண்ட் அப்படின்னு தெரியும். அப்போ 4 மாநிலங்களுமே பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டிருக்கு. அப்போ கொடுக்கப்பட்டுள்ள அத்தனை ஆப்ஷன்ஸும் சரி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன சொல்றாங்க? ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கு தற்பொழுது பரவி இருக்கு. பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கு தற்பொழுது பரவி இருக்கு. அதுதான் ரொம்ப ஒரு பியூட்டியான விஷயம். ஸோ தனிப்பட்ட அப்போ இந்த நபர்களுக்கு பரவி இருக்குல்ல, இவங்களை தனிமைப்படுத்தி இருக்காங்க. 8 நபர்களை தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. அதுல 2 மருத்துவர்கள், 6 பேர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள். ஓகேங்களா? ஸோ பறவை காய்ச்சல் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த H5N1 வைரஸ் கால்நடைகளுக்கு சமீபத்திய காலங்களில் உருமாற்றமாகி பரவிச்சு இப்போ மனிதர்களுக்கும் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? முதல் முறையாக 1996 சீனாவில்
அமெரிக்காவில் தான் இது கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பறவைகளிடமிருந்து பசுக்களுக்கு அதிகமாக அமெரிக்காவில் தென்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. தற்பொழுது மனிதர்களுக்கும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஜார்க்கண்ட் இப்போ என்ன நடவடிக்கை ஈடுபடுறாங்க இந்த பறவை காய்ச்சலை கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, 1 கிலோமீட்டர் பாதிப்படைந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வாத்துக்கள் மற்றும் கோழிகளை அழிப்பதாக முற்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் ஒரு புக் கண்டென்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, பறவை காய்ச்சல் எப்படி பரவுது அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காரணம் H5N1 வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பறவை காய்ச்சல் வைரஸாக அது பார்க்கப்படுகிறது. பறவைகளிடமிருந்து மனிதர்களுக்கு இந்த வைரஸ் மூக்கு, வாய் மற்றும் தொண்டை மூலமாக பரவுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்குன்னு சொல்றாங்க, அதிக காய்ச்சல் இருக்கும், இருமல், தும்மல், சுவாசித்தல்ல கடினத்தன்மை, அதற்கப்புறம் பசியின்மை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரிப்பா, இந்த பறவை காய்ச்சல் நோயை எப்படி தடுக்கிறது? ஸோ திறந்த இந்த பறவைகளை விற்பனை செய்வதை முதல்ல தடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பறவைகளோடு தொடர்பு கொள்வது வெறும் கையால நம்ம தொடர்பு கொள்றதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரியான முறையில் நம்ம சமைத்து அந்த பறவையோட இறைச்சிகளை நம்ம சாப்பிடணும். ஸோ இப்படிலாம் சாப்பிடும் பொழுது நம்மளால இந்த பறவை காய்ச்சல்ல இருந்து தவிர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ இப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவுட் பிரேக் வந்துட்டே தான் இருக்கு. இப்போ நிபா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் அவுட் பிரேக் ஆச்சு, குரங்கு அம்மை அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் அவுட் பிரேக் ஆச்சு. ஸோ இந்த இப்போ ஜார்க்கண்ட்ல பறவை காய்ச்சல் அப்படின்றது அவுட் பிரேக் ஆயிருக்கு. ஸோ கிராமங்கள்ல எல்லாம் ஏதாவது ஒரு நோய் வந்தது அப்படின்னா ஈஸியாவே இப்போ கண்டுபிடிச்சிடறாங்க. அதற்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படின்னு வந்ததுல இருந்து கிராமப்புற மக்கள் சுகாதார மையங்கள் எளிதாக அணுக முடியுது. அம்மக்களிடையே தொற்று நோய்கள் அடையாளம் காணவும் கவனிக்கவும் தடுக்கவும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ கிராமப்புற சுகாதார உட்கட்டமைப்பின் உகந்த பயன்பாடு எதிர்நோக்கும் பலனை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் இதுல இருந்து அப்படின்னா, பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் அப்படின்றது கிராமப்புறங்களில் ஏதாவது ஒரு நோய் அவுட் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்திய ராணுவத்தின் கவச வாகனத்தை பாராஷூட் மூலம் தரையிறக்கும் சோதனை நிகழ்த்தப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்திய ராணுவத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கவச வாகனத்தை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பாராஷூட் மூலமாக தரையிறக்கி சோதனை பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தானில் மகஜான் அப்படின்ற இடத்துல. ஓகேங்களா? சமீபத்திய காலங்களில் கூட சவுதி அரேபியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த முதல் கூட்டுராணுவ பயிற்சி சாதா தன்சிக் மகஜானில் தான் நடந்திருக்கும். ஓகேங்களா? அதையும் கூடுதலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. குலசேகரப்பட்டினம் அப்படின்றது இந்தியாவின் 2வது ராக்கெட் ஏவுதளமாக திகழ்கிறது. RH ரோகிணி சவுண்டிங் ராக்கெட் அப்படின்றது அங்கே தான் சோதிக்கப்பட்டது. அப்துல் கலாம் தீவு அக்னி பிரைம் ஏவுகணை சோதனை செய்யப்பட்டது. ஓம்ராய் கண்டோன்மெண்ட் அப்படின்றது மேகாலயாவில் இருக்கு. ஸோ அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹரிமாவோ சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டுராணுவ பயிற்சியெல்லாம் நடத்துறாங்க. ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. ஸோ ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மகஜான் அப்படின்ற இடத்துல தான் இந்திய ராணுவத்திற்கு தேவையான கவச வாகனத்தை பாராஷூட் மூலமாக தரையிறக்கக்கூடிய சோதனையை மேற்கொண்டாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ தரையிறக்கப்பட்ட அந்த வாகனத்தின் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PMP கவச வாகனம் அப்படின்னு சொல்றாங்க. மகஜன் போர் பயிற்சி தளத்துல தான் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. என்ன வாகனத்தை பயன்படுத்தியிருக்காங்க பாராஷூட் மூலமாக இறக்குவதற்கு அப்படின்னா C-17 குளோப் மாஸ்டர் விமானத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த சோதனைக்காகவே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு P பிளாட்ஃபார்ம் 32 அடி நீளமுடையது. ஸோ ADRD மையம் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ கூடுதலாக இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ கடற்கொள்ளையர்கள் நிறைய ஆகிட்டாங்க. ஸோ அவங்க ஏதாவது ஒரு கப்பலை பிடிச்சி வச்சுக்கிறாங்க அப்படின்னா அதை மீட்பதற்கு இந்திய கடற்படை போவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக ரப்பர் படகுகள் அதிகமாக தேவைப்படுது. அந்த ரப்பர் படகுகளை விண்ணிலிருந்து கடலுக்கு எப்படி அதிகமாக இறக்குறது, ஸோ அதற்கான சோதனை மேற்கொள்ளப்பட்டு அரபிக்கடல்ல ரொம்ப சக்சஸிவா இறக்கியிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், இந்திய ராணுவப்படை சார்ந்து என்ன சொல்றாங்க, நில அடிப்படையிலான ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உலக அளவில் மிகப்பெரிய தன்னார்வ படைப்பிரிவாக பார்க்கப்படுகிறது. ஸோ ஜெனரல் என்று அழைக்கப்படக்கூடிய 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட ராணுவ படை தளபதியால் வழிநடத்தப்படுகிறது. தேசிய ஒற்றுமை, தேசிய பாதுகாப்பு, அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை பாதுகாப்பது, உள்நாட்டு அச்சுறுத்தல் மற்றும் நாட்டின் எல்லைக்குள் அமைதியையும் பாதுகாப்பையும் பேணுவது உங்களுடைய முதல் கடமையாக பார்க்கப்படுகிறது. ஸோ 2ஆம் தர கடமையாக இயற்கை பேரிடர் காலங்களில் அவங்கள ரெஸ்கியூ பண்றது. ஸோ ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு முறையை அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ செயல்பாட்டு ரீதியாகவும் புவியியல் அடிப்படையிலும் 7 படைப்பிரிவுகளை இந்திய ராணுவம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ இந்திய வான்படை கருடா 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டுராணுவ பயிற்சியில் ஈடுபடுறாங்க. அது இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்குமானது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், இமயமலையில் காணப்படும் 27% அதிகமான பனிப்பாறை ஏரிகள் விரிவடைந்துள்ளது என்று கூறிய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை இஸ்ரோ தான் கூறியிருக்காங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தான் சொல்லியிருக்காங்க.
இந்தியாவில் இருக்கக்கூடிய இமயமலைகளில் 27% அதிகமான பனிப்பாறைகள் விரிவடைந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிஎஸ்ஐஆர் சார்ந்து நம்ம என்ன படித்தோம் சமீபத்திய காலங்களில்? இந்தியாவிலேயே மிகப்பெரிய கலாச்சார கடிகாரம் அப்படின்றத சிஎஸ்ஐஆருடைய தலைமையகத்தில் செயல்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம். டிஆர்டிஓ என்ன பண்ணாங்க, இந்தியாவிலேயே லேசான புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை சமீபத்திய காலங்களில் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோம். ஐஎம்ஓ என்ன சொன்னாங்க, இந்தியாவில் வெப்ப அலைகள் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வருஷம் லானினா வருஷமா அமையும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்படுது. ஸோ இஸ்ரோ இப்போது என்ன பண்ணியிருக்காங்க, இமயமலையில் இருக்கக்கூடிய பனி ஏரிகள் 27% பனி ஏரிகள் விரிவடைந்திருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ தகவல் எந்த அடிப்படையில் சொல்றாங்க, செயற்கைக்கோள் படங்களை வச்சு சொல்றாங்க. இன்பிட்வீன்ல 1984 இருந்து 2023 வரைக்கும் செயற்கைக்கோள் எடுத்த படங்களை வச்சு நாங்க இந்த தகவலை சொல்றோம் அப்படி சொல்றாங்க. 676 பனிப்பாறை ஏரிகள்ல 601 ஏரிகள் 2 மடங்குக்கு மேல விரிவாக்கமாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பனிப்பாறை ஏரிகள் அப்படின்றது பனிப்பாறைகள் உருகுவதன் மூலமாக உருவாகக்கூடிய ஒரு நீர்நிலையத்தான் பனிப்பாறை ஏரிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நன்னீரின் ஆதாரமாக இது திகழுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த தகவலினால் என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னா, பனிப்பாறை இயக்கவியலை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, அதிகமாக உருகிட்டு வருது அப்படின்னு. ஸோ சுற்றுச்சூழல் மதிப்பீடுகள் மற்றும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது, காலநிலை மாற்றம் பற்றிய விழிப்புணர்வையும் நம்ம புரிந்து கொள்ள முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்திய விண்வெளி திட்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்டதே 1969 காலகட்டத்தில் தான். ஸோ இதோடைய முதல் சேட்டலைட் ஆரியபட்டா 1975ல என்ன பண்ணியிருப்பாங்க, விண்ணில் செலுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அமைப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தது யார் அப்படின்னா விக்ரம் சாராபாய் அப்படின்றவங்க. ஸோ இவங்கள தான் இந்திய விண்வெளி நிறுவனத்தின் தந்தை அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ இப்போ பனிப்பாறைகள்லாம் உருகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதற்கு காரணமே காலநிலை மாற்றம் தான் பார்த்தோம். ஸோ அதனால இந்த கேள்வியை பார்க்குறோம். இந்தியாவில் கடந்த 100 ஆண்டுகளில் மிக மோசமான வறட்சி ஆண்டாக கருதப்படுவது 2002 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி 2023 வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து ஹையஸ்ட் வார்ம் இயர் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம், மெலனோமா சோதனைக்கு உட்பட்ட உலகின் முதல் தனி பயனாக்கப்பட்ட mRNA தடுப்பூசியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. mRNA 4157 அப்படின்றது தான் மெலனோமா சோதனைக்கு உட்பட்ட உலகின் முதல் தனிப்பயனாக்கப்பட்ட தடுப்பூசி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் R21 அப்படின்றது மலேரியாவுக்கான தடுப்பூசி, உலக சுகாதார நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 2வது தடுப்பூசி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஜெம்கோவாக் அப்படின்றது இந்தியாவின் முதல் mRNA தடுப்பூசி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் செர்வோவாக் அப்படின்றது செர்விக்கல் கேன்சர் இருக்குல்ல, ஸோ இதற்கு எதிராக ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சாங்க, அதுதான் செர்வோவாக் அப்படின்னு தெரியணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நோய், புற்றுநோயின் கொடிய வடிவமான மெலனோமாவுக்கான எதிரான ஒரு தடுப்பூசி தான் இது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ யுனைடெட் கிங்டம் தான் இதை பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ புற்றுநோய் செல்களை அடையாளம் கண்டு அகற்றுவதற்கு இந்த தடுப்பூசி ஏதுவாக இருக்கும்னு சொல்றாங்க. மாடர்னா, அதுக்கப்புறம் மெர்க் ஷாரப், டோப்மா, இந்த 3 நபர்களால் அந்த தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ மெலனோமா அப்படின்றது ஒரு தோல் வகையான புற்றுநோயை குறிக்குது. ஸோ கட்டிகள் அங்கே இருக்கக்கூடியதை அகற்றுவதற்கு இந்த தடுப்பூசி பயன்படுத்த சொல்றாங்க. ஸோ மெலனோசைட்டுகளில் இருந்து உருவாகக்கூடிய ஒரு புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆண்டுக்கு 1,32,000 பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த மெலனோமா அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து WHO அங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட். அதாவது இப்போ mRNA தடுப்பூசி அப்படின்னு பார்த்தா mRNA என்னது, மெசஞ்சர் RNA, ஒரு செய்திகளை மற்றொரு இடத்திற்கு கடத்துவதற்கு ஏதுவான ஒரு RNA. ஸோ என்னென்ன விஷயத்திற்கும் நாம் தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சாதாரண சளிக்கு இன்னைக்கு வரையும் நம்மளால ஒரு பொதுவான தடுப்பூசியை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதோடைய நோய் காரணி ரெனோ வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. 150க்கும் மேற்பட்ட வகையில் இந்த வைரஸ் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. RNA ஜீனோம் தொடர்ந்து திடீர் மாற்றங்களால் மாறிக்கொண்டே இருக்கும் காரணத்தினால் சாதாரண சளிக்கு ஒரு பொதுவான தடுப்பூசி உருவாவதில் மிகுந்த சிக்கல் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம். இந்த தடுப்பூசி சார்ந்தே கோவாக்சின் தடுப்பூசியை எந்த ஆராய்ச்சி நிறுவனம் உற்பத்தி செய்ததுன்னு கேட்டிருக்காங்க. பாரத் பயோடெக் ஹைதராபாத்தில் இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம், ISRO சமீபத்தில் நிகழ்த்திய பயணி அல்லாத 2வது சோதனை விமான திட்டம் எதற்கானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ககன்யான் திட்டத்திற்கானது அப்படின்னு தெரியணும். ஸோ இஸ்ரோவுடைய அப்கமிங் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திராயன் 4 ஜப்பானோட சேர்ந்து நாம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சந்திராயன் 4 முன்னெடுக்கிறோம். சுக்ராயன் அப்படின்றது அதற்கப்புறம் ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா?
புவியின் ஒத்த கோளாகிய வெள்ளிக்கோளை பற்றி ஆய்வு செய்வதற்கு நாம அடுத்த கட்டத்துல நாம எடுக்கிறதா இருக்கோம், இன்னும் பிளான்ல இல்ல. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் மங்கள்யான் 2 அப்படின்றது, சோ மங்கள்யான் 1 அப்படின்றது செவ்வாய் கோளை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டது. மங்கள்யான் 2 அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய ஸ்பெசிமென்ஸை கலெக்ட் பண்ணி வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்ற ஒரு திட்டத்துல நம்ம வச்சிருக்கோம், இன்னும் நம்ம செயல்படுத்தல. ஓகேங்களா? சோ ககன்யான் திட்டத்திற்கான இரண்டாவது ஆள் இல்லாத சோதனை அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டது. சோ அந்த சோதனை வெற்றிகரமாக முடிவு பெற்றிருக்கு. சோ நடைபெற்ற விஷயம், சோதனை திட்ட ககன்யான் திட்டத்திற்கான இரண்டாவது சோதனை பணி மேற்கொண்டிருக்காங்க. ஸோ 2025 இதே மாதிரி 2 சோதனை மேற்கொள்றதா பிளான் வச்சிருக்காங்க. அதற்கப்புறம் தான் 2025 இறுதி காலகட்டத்தில் விண்ணிற்கு மனிதர்களை செலுத்த போறாங்க. ஸோ இந்தியாவில் முதல் மனித விண்வெளி பயண திட்டம்னா ககன்யான் திட்டம் தான். ஸோ 2025 ஏவுவதா பிளான் பண்ணியிருக்காங்க. 2023 இந்த சோதனை வாகனம் அப்படின்றது உருவாக்கிட்டாங்க. மனித விண்வெளி விமான மையம் மூலமாகத்தான் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 மனிதர்களை 400 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில 3 நாட்களுக்கு விண்வெளியில பணிக்கு அனுப்புவதுதான் இந்த ககன்யான் திட்டத்துடைய அல்டிமேட் எய்மாகவே பார்க்கப்படுகிறது. ஸோ எந்த ராக்கெட் மூலமாக அனுப்ப பிளான் பண்ணியிருக்காங்க? LVM-3 மூலமாக அனுப்ப பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவிலிருந்து முதல்ல விண்ணிற்கு சென்ற நபர் அப்படின்னு கேட்டோம்னா, இந்தியாவிலிருந்து ராகேஷ் சர்மா அவர்கள் தான் முதல்ல விண்வெளிக்கு சென்றாங்க. ரஷ்யாவோட உதவியோடு சென்றாங்க. பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்தவங்க. 1984 ஏப்ரல் 2ஆம் நாள் சென்றாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ ககன்யான் திட்டம் சார்ந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இஸ்ரோ வெளிப்படுத்தியுள்ள ககன்யான் திட்டத்துடைய நோக்கம் என்ன? 3 மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புதல் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ இந்தியாவின் முதல் பரிமாற்ற மையமாக திகழும் துறைமுகம் எங்குள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விளிஞ்சம் துறைமுகம் தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த துறைமுகத்திற்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கணும். தற்பொழுது அனுமதி கொடுத்திருக்காங்க. விளிஞ்சத்தில் இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கு. விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய துறைமுகத்தில் சமீபத்திய காலங்களில் மில்லினம் 2024 அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள் சேர்ந்து நடத்தக்கூடிய கடற்படை பயிற்சியில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். தூத்துக்குடி துறைமுகத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இந்தியாவிலேயே முதல் பசுமை ஹைட்ரஜன் துறைமுகமாக தூத்துக்குடி துறைமுகம் விளங்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மும்பை துறைமுகத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, மோஸ்ட் பிஸியஸ்ட் போர்ட் அப்படின்னா இந்தியாவில் மும்பை துறைமுகம் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ விளிஞ்சம் துறைமுகம் சார்ந்து பார்ப்போம். அதானியின் விளிஞ்சம் துறைமுகம் தான் நாட்டின் முதல் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் மையமாக திகழுது அப்படின்னு தெரியும். கேரளாவில் இருக்கு. ஸோ மத்திய அரசு இதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. ஸோ டிரான்ஸ்ஷிப்மெண்ட் மையம்னா என்ன? பெரிய கப்பல்ல இருந்து சிறிய கப்பலுக்கு சரக்குகளை மாற்றுவது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தற்பொழுது இந்தியாவுடைய சரக்குகளை பெரிய கப்பல்ல இருந்து சிறிய கப்பலுக்கு மாற்றக்கூடிய பணிகளில் ஈடுபடக்கூடிய துறைமுகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கப்பூர் மற்றும் இலங்கை துறைமுகங்கள் தான் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு காம்படிஷன்ஸாக தான் இப்போ விளிஞ்சம் துறைமுகத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மத்திய அமைச்சகம் ஒப்புதல் உந்துக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா துறைமுகத்தில் சுங்கச்சாவடிகளை அமைப்பதற்கு உந்துதலாக அமையுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், விளிஞ்சம் துறைமுகத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, அலை சக்தியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிச்சுட்டு இருக்காங்க விளிஞ்சம் துறைமுகத்தில், திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில். ஓகேங்களா? 150 கிலோவாட் அதோடைய திறன் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி அலை சக்தியை பயன்படுத்தி மின்சாரம் வேற எங்க இந்தியாவில் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்தமான்ல தயாரிக்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ காம்பே வளைகுடா வந்து ஓத சக்தி உற்பத்திக்கு மிக உகந்த இடமாக பார்க்கப்படுகிறது அப்படின்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் இங்க பாருங்க, துறைமுகம் சார்ந்தே பார்க்குறோம். ஸோ கொடுக்கப்பட்ட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனை வச்சு நம்ம எந்தெந்த போர்ட் அப்படின்னு சொல்லணும். இது மங்களூர் போர்ட் அப்படின்னு தெரியணும். அதுக்கப்புறம் இது கொச்சின் போர்ட் அப்படின்னு தெரியணும். அதுக்கப்புறம் இதை பாருங்க, சென்னை போர்ட் அப்படின்னு தெரியணும். அதுக்கப்புறம் இது பாராதீப் போர்ட். ஓகேங்களா? ஸோ கொடுக்கப்பட்ட இமேஜஸ் வச்சு அது எந்தெந்த போர்ட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றோம். தேசிய மனித உரிமைகள் நிறுவனங்களின் உலகளாவிய கூட்டணி நடத்த உள்ள கூட்டம் எங்கு நடைபெற உள்ளது? ஜெனீவாவில் நடைபெற உள்ளது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இத்தாலி சார்ந்து நம்ம என்ன படிச்சோம்? 2024க்கான G7 கூட்டமைப்பு அப்படின்றது இத்தாலி நடக்க போகுது. டெல்லியில G20 கடந்த ஆண்டு நடந்தது. ஜோஹன்ஸ்பர்க்ல பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கான கூட்டம் கடந்த ஆண்டு நடந்தது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஜெனீவால காங்கிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது உலக அளவுல தேசிய மனித உரிமைகள் நிறுவனங்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு தெரியணும். ஸோ தேசிய மனித உரிமைகளுக்கான அந்தஸ்து நிலை இந்த கூட்டமைப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியிடுவாங்க. ஸோ சமீபத்திய காலங்கள், அதாவது முந்தைய காலங்களில் இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய மனித உரிமைகள் ஆணையத்துக்கு என்ன அந்தஸ்து கொடுத்துருக்காங்க? ஏ அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. பி அந்தஸ்து சமீபத்தில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்தஸ்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை விளைவிக்கும் அப்படின்னா, ஐநா மனித உரிமைகளின் பேரவை இருக்குல்ல, அங்க வாக்களிக்கக்கூடிய
திறன் அப்படின்றது ஒவ்வொரு தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துக்கும் இந்த ஏ அந்தஸ்து பி அந்தஸ்தை வச்சு தான் தீர்மானிப்பாங்க. மறு ஆய்வு கூட்டம் தொடங்க உள்ள இடம் அப்படின்னா மே 1 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, என்ன எந்த நாளில் தொடங்க போது? மே 1ல் 114 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கூட்டமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்தியா இணைய வழியில் கலந்து கொள்ள உள்ளது. கடந்த ஆண்டு வந்து இந்தியாவுடைய நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சன் அருண் மிஸ்ரா, ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நேரவே போனாங்க. இப்போ ஆன்லைன்ல கலந்துக்கிறதா இருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த விஷயம் இங்க பாருங்க, உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது எப்போ வெளியிடப்பட்டது அப்படின்னா 1948 டிசம்பர் 10. அதனால தான் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10 உலகளாவிய மனித உரிமை தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ ஐநா பொதுச்சபையால் நிறைவேற்றப்பட்டது. அனைத்துலக நாடுகள் மற்றும் அனைத்து மக்களின் பொதுத்தர சாதனையாக இது பார்க்கப்படுகிறது. உலக அளவில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படணும் அப்படின்றது அதோடைய நோக்கம். பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. 30 உறுப்புகளை உள்ளடங்கிய ஒரு ஆவணம் அப்படின்னே சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் குடிமை, அரசியல், சமூக, பொருளாதார, பண்பாட்டு உரிமைகளையும் இது தருது. இனம், பால், தேசியம் ஆகியவற்றை கடந்து அனைத்து மக்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த விஷயம் இங்க பாருங்க, மனித உரிமை சார்ந்தே. ஸோ மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. கரெக்ட் தான். 2005ஆம் ஆண்டு திருத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2019ஆம் ஆண்டு திருத்தியிருக்காங்க. 2003 அப்படின்றது தவறு. மாநில ஆளுநரின் ஒப்புதலுடன் மாவட்டத்தில் மனித உரிமை நீதிமன்றத்தை நிறுவ முடியும், இல்ல, தவறு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் மனித உரிமைகள் நீதிமன்றத்திற்கு 7 வருடம் அனுபவம் கொண்ட வழக்கறிஞர் ஒருவர் சிறப்பு அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்படலாம். கரெக்ட் தான். ஓகேங்களா, ஸோ கொடுக்கப்பட்டதுல 1 மற்றும் 4 சரியாக இருக்கு அப்படின்னு தெரியணும். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக. ஸோ உத்தரகாண்ட்ல காட்டுத்தீ அப்படின்றது மிகப்பெரிய அளவில் வந்து நைனிடால் அப்படின்ற இடத்துல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை அணைப்பதற்கு இந்திய வான்படை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தரையிறங்கியிருக்காங்க. ஸோ இந்திய வான்படை என்ன ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னா MI-17V5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர்ஸை பயன்படுத்தி 5000 லிட்டர் நைனி ஏரியிலிருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த தீயை அணைச்சிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் தியாகராயர் 173வது பிறந்த தினம் தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டது. ஏப்ரல் 27. தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம் அப்படின்றது கொண்டு விடுவதற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் தான் தியாகராயர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் 1920s காலகட்டத்தில் நீதி கட்சியில் இருந்திருப்பாரு. ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த மக்கிஸ் தோட்டம் அப்படின்ற இடத்துல சோதனை முறையில் இந்த காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பார். ஒரே கல்லில் 18 அடி உயர காளி சிலை அப்படின்றது இந்தியாவில் அமைச்சிருக்காங்க, ராஜஸ்தானில். ஸோ எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்னா கேரளாவுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரிசிக்கு விதிக்கப்படக்கூடிய ஜிஎஸ்டியின் அளவு 5% விதிக்கிறாங்க. ஸோ அதை எதிர்த்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரிசி வியாபாரிகள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க, இந்த 5% ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அடுத்த விஷயம் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ அரிசியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எங்க அதிகமாக உற்பத்தி ஆகுது அப்படின்னா மேற்கு வங்கத்தில் அதிகமாக உற்பத்தி ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்த விஷயம், இந்தியா 14 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த விளையாட்டிற்கான உலகக்கோப்பையை தற்பொழுது வென்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வில்வித்தைக்கான உலகக்கோப்பையை தற்பொழுது வென்றிருக்காங்க. ஸோ கிரிக்கெட்டுக்கான உலகக்கோப்பை போட்டி T20 இந்த வருஷம் ஆடவருக்கானது நடக்க இருக்கு. ஸோ அதுக்கு பிராண்ட் அம்பாசிடராக உசைன் போல்ட் மின்னல் மனிதரை போட்டிருக்காங்க. இந்திய கிரிக்கெட் முன்னாள் கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ICC தான் இதெல்லாம் வெளியிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் செஸ் விளையாட்டை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்ஸ் செஸ் தொடர் அப்படின்றது நடந்தது. ஸோ அதில் இளம் வயது சாம்பியனாக டி குகேஷ் தேர்வானார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அவருக்கு தமிழ்நாட்டில் தற்பொழுது முதல்வர் அவர்கள் 75 லட்சம் ரூபாய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உதவித்தொகையாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் டேபிள் டென்னிஸ் போட்டிக்கான உலகக்கோப்பை போட்டி கடந்த ஆண்டு வந்து எங்கே நடந்துச்சு? தென்னாப்பிரிக்காவில் நடந்துச்சு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, ஸோ தற்பொழுது வில்வித்தை போட்டியில் உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா 14 ஆண்டுகளுக்கு அப்புறம் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துக்கலாம். கவச் பாதுகாப்பு தொழில்நுட்பம் சார்ந்து நம்ம என்ன பார்த்தோம்? சதர்ன் ரயில்வேஸ்ல அதை அறிமுகப்படுத்த போறாங்க. அது ரயில்வே போக்குவரத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ பறவை காய்ச்சல் பொறுத்த வரைக்கும் ஜார்க்கண்ட்ல அவுட் பிரேக் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். மகாஜன் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணாங்க? ராணுவத்திற்கு தேவையான கவச வாகனத்தை பாராஷூட் மூலமாக தரையிறக்கக்கூடிய சோதனையை நிகழ்த்தினாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இஸ்ரோ என்ன சொல்றாங்க? இமயமலையில் இருக்கக்கூடிய பனி ஏரிகள் 27% அதிகமானது விரிவகம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். mRNA 4157 அப்படின்னு சொல்லக்கூடிய தடுப்பூசி யூகேல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது புற்றுநோயை கண்டறியக்கூடியது, உதவக்கூடியது, புற்றுநோய்க்கு எதிராக உதவக்கூடியது அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் 2வது சோதனை விமான திட்டம் அப்படின்றது நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ விழிஞ்சம் ஏர்போர்ட் வந்து நம்ம பார்த்தோம். எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்ஷிப்மெண்ட் மையமாக இந்தியா அங்கீகரிச்சிருக்காங்க, முதல் துறைமுகம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து உலகளாவிய கூட்டணி எதுக்கு? நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் அமைப்பு எல்லாரும் சேர்ந்து அங்கே வந்து ஒவ்வொரு தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு என்ன அந்தஸ்து கொடுப்பாங்க?
அப்படின்றதுக்கான கூட்டணி ஜெனீவால கூட போதுன்னு பார்த்தோம். உத்தரகாண்ட்ல காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்திய வான்படை அதை அணைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஸோ வில்வித்தையை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உலக சாம்பியன் ஆகியிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான தகவல் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக வீடியோ எப்படி இருந்தது அப்படி இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.